ஹலோ நண்பர்கள், இப்போ இந்த பொட்டியில் மாட்டி நாடாக உட்காந்துச்சுன்னா என்ன காரணத்தினால உட்காருது அப்படின்னு பார்க்கலாம். பொட்டியில் நாடாக மாட்டி உட்கார்ந்த 2 நாடாவும் மாட்டிக்கிட்டு எப்படி ஒன்று வந்து உட்காரும், ஏன்னா எகிரி போகும். அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது, அதோட திருப்பிக்கலாம். அதோட திருப்பியாச்சு. இப்போ வந்து பிக்கர் ஆக்ஷன் வந்து இப்படி பின்னாடி போகணும். பிக்கர் கட்டை வந்து தடி திரும்ப இப்படி பின்னாடி போகணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பொட்டியும் கீழே இறங்கணும். இப்போ வந்து இப்படி போகிறதுக்கு வந்து தடி திருப்பினா கையில் திருப்பினா போகும், ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாக போகும். அதே மாங்காய் கொஞ்சம் இந்த மாங்காய் கொஞ்சம் இந்த பக்கம் 1 இன்ச்சு கொஞ்சம் இந்த பக்கம் நவுத்தி வச்சிட்டோமா கொஞ்சம் முன்னாடியே வேலை செய்யும். தடி ரன்னிங்கில் கையில் திருப்பக்குள்ளே கரெக்டாக ஓடும், ரன்னிங்கில் ஓடக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும். அதனால் பொட்டி மாட்டி எகிரும் நாடா. அடுத்தது வந்து இந்த பல் வந்து இப்படி ஸ்டெடியாக இருக்கணும். எப்படி இருக்குன்னா, இந்த பல் பொட்டி திரும்புகிற பல் இப்படி இந்த அந்த சைடு இருக்கிற இந்த மூக்கு வந்து இந்த சட்டியில் இருக்கிற மூக்கு வந்து இப்படி நேராக இருக்கணும். நேராக இருக்கிற மாதிரி தடி திருப்பிக்கணும். அரை வாரத்தில் வச்சு கொஞ்சம் கிராஸாக இருக்குது, கொஞ்சம் திருப்பிக்கலாம். அந்த மூக்கு பாருங்கள், அந்த சைடு ஆப்போசிட் சைடு இங்கேருந்து அங்கே ஆப்போசிட் சைடு முள்ளு. அந்த மூக்கு வந்து நேராக இருக்கணும். நேராக இருக்குது. இப்போ நேராக இருக்கும்போது இந்த பல் வந்து இப்படி இந்த பக்கமாக இருக்கணும். இப்படி இந்த பல்லு கொஞ்சம் நேராக இருக்கணும். சாப்பிட்டுக்கு நேராக கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்கலாம், நேராக கூட இருக்கலாம். இப்படி இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த பல் பொட்டி திருப்புற பல், இந்த பல் இதில் மாட்டி பொட்டி திருப்புங்க. இந்த பல் வந்து இப்படி நேராக இருக்கணும், மேலே இருக்கணும். அந்த மூக்கு வந்து மேலே இருக்கக்குள்ள இந்த பல்லும் மேலே இருக்கணும். இந்த மாங்காய் பார்த்திங்களா, நாடாவை வந்து பிக்கிற ஆக்ஷனில் திரும்பக்குள்ளே நாடாவை மாட்டி பொட்டி டப்பக்குன்னு மாட்டி இறங்கும். அப்போ வந்து நாடா எகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எகிரி போய் அங்கே அடிக்கும் செவுத்து மேலே. அது வந்து இப்படி பிக்கர் ஆக்ஷன் இப்படி வேலை செய்யக்குள்ள பின்னாடி போகிறதுக்கு லேட்டாகி போயிடுது. கையில் திருப்பினா கரெக்டாக போகும். இப்படி பின்னாடி கரெக்டாக போகும். ஆனால் வந்து தடி கையில் திருப்பக்குள்ளே கரெக்டாக போகும். ஆனால் வந்து வேகமாக ரன்னிங்கில் ஓடக்குள்ளே போகாது. அப்போ வந்து மாட்டி ஓடும். அதுக்கு வந்து அந்த மாங்காய் மட்டும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு பக்கமாக, ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு பக்கமாக முன்னாடி கொஞ்சம் நவுத்திக்கணும். கொஞ்சம் முன்னாடி வேலை செய்கிற மாதிரி.